அத்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வேற போயிருக்காங்க. இவருக்கு ஃபோன் அடிச்சா ஃபோனே எடுக்கல. அத்தைக்கு அங்க என்ன நிலைமை ஆச்சோ? அத்தை என்ன நடிப்பு நடிக்காங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு முடியல நீ போய் தூங்குன்னு சொன்னாங்க. அவங்க மொவா வந்ததும் ஃபுல்லாக என்ன மாட்டி விடியாங்க. நான் ஒரு வேலையும் பண்ணலையா, அவங்க தான் ஃபுல்லாக வேலை பண்ணியது போல சீன் காட்டிட்டு இருக்காங்க. இது நம்ம அண்ணியா இருக்க ஹேண்ட்பேக் போல, நல்லா மாடலாக டெய்லி ஹேண்ட்பேக் எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம மாடலாக ஒன்று போட்டால் போதும், அத்தை 1008 கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்கே இருந்து வாங்கினே, யார் வாங்கி தந்தா? எப்போ இந்த அத்தையை வச்சு எப்படி மயக்க போறேனே தெரியல. ஏதோ சத்தம் கேட்குது, எல்லாரும் வந்தாச்சுன்னு தோணுது. என்னங்க அத்தைக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நெட்டவெளி, இனி அம்மா நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். இனி இதே போல அவங்க விழுந்தெல்லாம் கிடக்கக்கூடாதுன்னு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. டாக்டர் 1 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இந்த வயசான காலத்துல நீங்க ஒரு வேலையும் பண்ணாதீங்க, பெட் ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ தான் சமைச்சு போடணும். டெய்லியுமே அத்தை ரெஸ்ட் தான் எடுப்பாங்க, நான் தான் எல்லா வேலையும் பண்ணியே. ஆமா, இவ தான் எல்லா வேலையும் பண்ணியா. காலமா 11 மணிக்கு தான் எழும்பியே வருவா. அது வேற நான் மாடு போல நின்று வேலை பண்ணணும். மருமவுடைய கூப்பிட்டாலும் காதே கேட்காது. வேற யாராவது கூப்பிட்டா உடனே வாரேன்னு சொல்லுவாங்க. நான் கூப்பிட்டா காதே கேட்காது. உங்களுக்கு தான் அத்தை நான் கூப்பிட்டா காதே கேட்காது. பக்கத்துல உள்ள யாராவது பாட்டி வந்து கதை பேச கூப்பிட்டாங்கன்னா ஓடி போவீங்க. நான் அத்தைன்னு கூப்பிட்டாலும் காது கேட்காது. திரும்ப 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இனி 2 பேரும் வாயை திறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அத்தை தான் எப்பவுமே சண்டை போடுவாங்க என்கிட்ட. நான் என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிச்சு அது தப்புன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நெட்டவெளி, நீ தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். அவங்களுக்கு வயசாகுது இல்ல, அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்க கூடாது. அவங்க என்னைக்காவது என்ன திட்டினா கூட பரவாயில்ல, டெய்லி காலமே எழும்பி வந்ததுமே ஃபுல்லா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நான் அப்படி என்ன பெருசா சொல்லுவேன் உன்கிட்ட? பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியது இருக்கு, துணி எல்லாம் துவைக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதானே உன்கிட்ட டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருப்பீங்களா? ஆஃபீஸுக்கு போனா ஆஃபீஸ்ல உள்ள டென்ஷன், கொஞ்சம் நிம்மதியா வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தா 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதனால எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கவே இல்லை. மோளி, உன பேக்ல 25,000 ரூபாய் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேல்ல, ஒருக்கா பேக்குள்ளாடி காசு இருக்கான்னு பாரு. அம்மா இங்க வேற யார் அம்மா வர போறாங்க? நெட்டவெளி அண்ணி மட்டும் தானே இருக்காங்க. நெட்டவெளியே நம்ப முடியாது. உனக்கு அவளை பத்தி தெரியல, எதுக்கும் செக் பண்ணி வை. என்ன அம்மா, உங்களுக்கு ஃபுல்லா அண்ணிய சந்தேகப்படியதே வேலையா போச்சு. இப்போ யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. காலம் அப்படி இருக்கு, ஒருக்கா செக் பண்ணி பாரு. கண்டிப்பா என்ன பேக்குள்ளாடி காசு இருக்கும். நீங்க சொல்றதுனால நான் சும்மா ஒருக்கா செக் பண்ணி. அம்மா, பேக்குள்ளாடி இருந்த காசை காணலாமா? நான் சொன்னேன் இல்ல, எனக்கு ஃபர்ஸ்டே சந்தேகமா தான் இருந்து. அவ திருன்னு முழிச்சிட்டே இருக்கா. கண்டிப்பா அவ தான் காசை எடுத்திருப்பா. அம்மா, எனக்கு அந்த காசு வேணும் அம்மா, அண்ணிட்ட கேட்டு வாங்கிதாங்க. மருமவளே, காசு திருடுனியா மருமவளே? திருட்டு பழக்கம் இந்த வீட்டுக்கு ஆகாது மருமவளே. என்னது, நான் காசு திருடுனா? எங்க அம்மா ஒண்ணு என்ன திருடியா வளர்க்கல. என்ன காசு திருடுனேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு ஓவரா எதெல்லாம பேசிட்டு இருக்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது நீ மட்டும் தான் வீட்டுல இருந்த, வேற யாருமே வீட்டுக்குள்ளாடியும் வரல. அதனால கண்டிப்பா நீ தான் காசு திருடுன. என்ன அம்மா திரும்ப சண்டை போட தொடங்கியாச்சா? என்ன காசு நெட்டவெளி திருடுனா? மோனி, உனக்கு அக்கா இருக்கா இல்ல? இன்னைக்கு காலமே 25,000 ரூபாய் கொண்டு வந்தா. 25,000 ரூபாய் இந்த பேக்குள்ளாடி வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல் வந்தோம். இப்போ வந்து பார்க்கும்போது 25,000 ரூபாயும் காணல. வீட்டு வேற யாரும் வரவும் இல்ல. நெட்டவெளி மட்டும் தான் இருக்கா. நெட்டவெளி, நீ காசு எடுத்தியா? என்னங்க நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? எனக்கு எதுக்கு அந்த காசு? நான் காசு கேட்கும் போதெல்லாம் நீங்க காசு தாரீங்க, அப்ப நான் எதுக்கு திருடணும்? மோனி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. காலமா காசு இந்த பேக்குள்ளாடி இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாரதுக்குள்ளாடி தான் ஏதோ நடந்திருக்கு. வீட்டுல நெட்டவெளி மட்டும் தான் இருந்த, வீட்டுக்குள்ளாடி வேற யாரும் வரவும் இல்ல. அப்ப காசு எங்க போச்சு? நெட்டவெளி, காசு எடுத்தேன்னா தயவு செய்து கொடுத்துரு நெட்டவெளி. உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு வாங்கி தரேன். நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் காசு எடுக்கல. நான் அந்த காசு இருந்ததையும் பார்க்கல, பேக்கை பார்த்தேன். ஆனா பேக்கை ஓபன் பண்ண கூட இல்ல. எனக்கு அந்த காசு வேணும். நெட்டவெளி அண்ணி தான் எடுத்திருப்பாங்க, வேற யாரும் எடுக்க சான்ஸே இல்லை. நாளைக்கு இவர் கேட்பாரு, நான் தந்த 25,000 ரூபாய் தான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நெட்டவெளி, காசு எடு நெட்டவெளி. எனக்கே நல்லா தெரியுது நீ தான் காசு திருடி இருப்ப. என்னங்க நீங்களும் என்ன நம்ப இல்லையா? நான் சொல்லி இல்ல, காசு நான் எடுக்கவே இல்லை. மோனி, இவளை மட்டும் நம்பிடாத. ஃபுல்லா அழுதுதான் சீன் போடுவா. அவ அழுதா எப்படியே நீ அவளை நம்பிடுவா. அதுக்கு வேண்டி அழியது. நெட்டவெளி, காசு எடு நெட்டவெளி. நல்லாவே தெரியுது நீ தான் எடுத்தேன்னு. எனக்கு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இனிமேல் நான் இந்த வீட்டில் இருந்து பிரயோஜனமே இல்லை. இதுவரை நீங்க என்ன நம்புறீங்கன்னு மட்டும்தான் இந்த வீட்டிலே நான் இருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு உடஞ்சு போச்சு. நான் இனி எங்க வீட்டுக்கே போறேன். எப்போ நீங்க பண்ணது தப்புன்னு தெரியுதோ அன்னைக்கு எங்க வீட்டில் வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. அது வேற உங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் நான். மோனி, அவ எங்க வேணாலும் போட்டு ஒன்னு நான் நல்லா பாத்துக்கிடலாம். அத்தை, நான் இல்லாம இருந்தா நீங்க ஜாலியா இருப்பீங்க இல்ல? நான் போறேன். என்ன, எங்க வீட்டுக்கே நான் போறேன். வீட்டுல வர வர என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நெட்டவெளி அப்படி திருடவும் மாட்டான். 25,000 ரூபாய் எதுக்கு திருடணும்னு எனக்கு தெரியல. அம்மா, எனக்கு 25,000 ரூபாய் வேணும் அம்மா. அண்ணி திருடிட்டு ஏன் தான் ஒத்துக்கலையே தெரியல. உனக்கு அண்ணி எதான் ஒத்துப்பா? கொலையே பண்ணாலும் அவன் ஒத்துக்கவே மாட்டா. எனக்கு 25,000 ரூபாய் வேணும் அம்மா, அல்லது இவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. மக்களே கவலைப்படாத மக்களே, என்கிட்ட 25,000 ரூபாய் இருக்குன்னு எனக்கு குழுவில் இருந்து 25,000 ரூபாய் கிடைச்சு. அதை நான் உனக்கு தாரேன். சரிம்மா. எனக்கு நல்ல தலைவலிக்குதாம்மா, நான் மாடியில் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். என்ன
சரி மக்களே, எதை நினைச்சும் கவலைப்படாத. என்ன உனக்கு காசு நான் ரெடி பண்ணி தரலாம், அதை நீ எனக்கு திரும்பவும் தர தேவையில்லை. எப்படா ஒரு வழியா மருமகளை வீடை விட்டு விரட்டியாச்சு. நிறைய நாளா பிளான் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா அவ போகவே இல்லை. இன்னைக்கு எப்படியோ போயிட்டா. என்ன பஞ்சாமிர்தம், உன்னை காணவே இல்லை. அதான் உங்க வீட்டை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அல்லது நீ என்னைய கூட பேசிட்டு இருப்ப, எனக்கு நேரம் போகும். இன்னைக்கு உன்னை வெளியவே காணல. அது ஒன்றும் இல்லை, எனக்கு முவா வந்திருக்கியாளா, அவளுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு கொடுக்கணும், அவளை கவனிக்கணும். அதனாலதான் நான் எங்கேயும் வர முடியல. அதுக்கு தானே உனக்கு மருமவா இருக்கா இல்ல? மருமவா அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டா. இனி இங்க வாரது கஷ்டம்தான். நீ கொஞ்ச நாளா சொல்லிட்டே இருந்தேல்ல மருமவளை வீடை விட்டு விரட்டணும்னு, அதே போல விரட்டிட்டியா? ஆமா, மருமவா இருந்தா எனக்கு நல்லா சரியா இருக்கும். கொஞ்ச நாளாவே யோசிச்சுட்டே இருந்தேன். வீட்டுக்கு போன்னு சொன்னாலும் போக மாட்டா. எனக்கு முவை இருக்க இடத்துல தான் அவளா இருப்பானோ. நேற்றுக்கு எனக்கு முவன்ட்டே சண்டை போட்டுட்டு போயிட்டா. அம்மா ஏதோ அந்த பாட்டிகிட்ட பேசிட்டே இருக்காங்க. நெட்டவள்ளி அடிக்கடி இந்த பாட்டியை பற்றி சொல்லிட்டே இருப்பான். ஃபுல்லாக என்ன பற்றி குறைப்பு சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். என்ன பேசி அங்கேன்னு கேட்போம். அப்படி என்ன சண்டை வந்து? எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். எனக்கு முவை இருக்கா இல்ல, நேற்றுக்கு 25,000 ரூபாய் கொண்டு வந்து அந்த பர்சுக்குள்ளாடி வச்சிருந்தா. நேற்று நான் கீழே விழுந்தனால என்ன எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா மருமவா மட்டும் வீட்டில் ஒத்தைக்கு இருந்தா. அவ ஒத்தைக்கு இருந்தது தெரிஞ்ச 25,000 ரூபாயை நான் எடுத்து ஒளிச்சு வச்சேன். எனக்கு முவ வீட்டு வந்து பர்ஸை பார்க்கும்போது ரூபாய் இல்லை. அதனால எல்லாருமே நெட்டவள்ளிக்கு மேலே சந்தேகப்பட்டாங்க. எனக்கு முவனும் நெட்டவள்ளிக்கு மேலே சந்தேகப்பட்டனால அவளுக்கு ஒரு மாதிரியாகி வீட்டுக்கு ஓடிட்டா. அட பாவி அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? பாவம் நெட்டவள்ளி, அவளை வேற நான் சந்தேகப்பட்டுட்டேன். இனி உனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயா ஜாலியா சுற்றலாம். ஆமா ஆமா, ஆனா ஒரே ஒரு குறை தான். நெட்டவள்ளினா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பண்ணி போடுவான். இனி எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. பஞ்சாமிர்தம் நேரம் ஆச்சுல்ல, நான் போறேன். என்ன? ஐயோ, இவன் இதுவரை எங்க இருந்தா? எல்லாம் கேட்டிருப்பானா? இல்ல கேட்டிருக்க மாட்டான். மோனி, உனக்கு டீ போட்டு கொண்டு வரட்டா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்போ தான் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் தான் நெட்டவள்ளிக்கு மேலே போய் பழி போட்டுருக்கீங்க. பாவம் நெட்டவள்ளி, நான் கூட நீங்கள் சொன்னதை கேட்டு அவளை நம்பல. இனி அவளை போய் அவளுக்கு வீட்டில் போய் கூட்டிகிட்டு வர போகிறேன். இனி நெட்டவள்ளியை நீங்கள் ஏதாவது சொல்லி பாருங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மோனி, என்ன மன்னிச்சிரு மோனி. உங்களை நினைச்சாலே எனக்கு தலைவலியே இருக்கு. உங்கள் வயசுக்கு ஏற்றது போலியா நீங்கள் நடந்துக்கிறீங்க. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.